அது? சபாஷ் மணிவண்ணா. காஞ்சனா, இவர்தான் மருது. இருந்து போக இருந்த வாழ்க்கையில ஒளியேற்றுவது உத்தமர். வணக்கம். வாழ்க. மணிவண்ணன் துணை இருக்கிற வரையிலும் உனக்கு எந்த குறையும் வராதுமா. ஆமா, தம்பி எங்க? வீட்டுல. ஓ, காஞ்சனா. தம்பி, இவன் தான் என் தம்பி கரிகாலன். வணக்கம். ஆச்சரியமா இருக்கே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே. என் தம்பி இல்லையா, கொஞ்சம் எப்படி இருப்பான்? சரியாதா? இப்பதான் காஞ்சனா. தம்பி, தம்பி, உனக்கு விடுதலை. போ. இவன் எங்க போறான்னு நிழல் போல தொடர்ந்து போகணும். நல்லாரை பற்றி ஏதாவது செய்தி கிடைத்ததா? இல்லை. அந்த அணில்குல்லாக்காரனை பற்றி ஏதாவது துப்பு கிடைத்ததா? இல்லை. காஞ்சனாவை பற்றி இரு நானே சொல்லிவிடுகிறேன். இல்லை இல்லை இல்லை. இதுவரை உன்னை சாதாரண முட்டாள் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்போதுதான் தெரிகிறது நீ ஒரு சர்வ முட்டாள் என்று. மகாராஜா, அந்த கோப்பை கொடுங்க. ஏன் காஞ்சனாவை இந்த கோப்பையில தேட போறியா? தயவு செய்து கொடுங்க மகாராஜா. மகாராஜா, இந்த கோப்பை பூபதி கோட்டையில இருந்து கொண்டு வந்ததானே? ஆமா. இதுல திருசூல முத்திரை இருக்கே, பாத்தீங்களா? இருந்தா என்ன இப்ப இருக்கு? நம்ம கோட்டை தலைவனை கொலை செஞ்சுட்டு போனானே, அவன் விட்டுட்டு போன திருசூலம் இது. இந்த கோப்பையில இருக்கிறது திருசூலம் தான். பாருங்க, பூபதி வம்சத்தின் ராஜமுத்திரையின் திருசூலம் தான். அதனால இந்த திரிசூல கத்திக்காரனும் பூபதி வம்சத்துல வந்தவனாதான் இருக்கணும். பூபதி கோட்டையில இருந்து அத்தனை பேரும் தான் தீக்கிரை ஆயிட்டாங்களே. ஆனா டாக்டர் மட்டும் உயிர் தப்பில்லையா? ஜம்பு, இது சிந்தனைக்குரிய சந்தேகம். மகாராஜா, சிறையில் இருந்து விடுதலையான நல்லா நேரா டாக்டர் அருணகிரி வீட்டுல போய் தஞ்சம் அடைஞ்சிட்டார். டாக்டர் அருணகிரி. காலை ஒருவன் மயங்கி கதை கதையாய் சொல்ல வந்தான். போகும் வண்ணம் பெண்மை என்னும்
கன்னியொருத்தி மடியில் காளையோடு வன்மயங்கி கதை கதையாய் சொல்ல வந்தான். செம்பிளை நிச்சார் எடுத்து கொடுத்தாளோ தன்னையொரு தென்னை என நினைத்தாளோ. செம்பிளை நிச்சார் எடுத்து கொடுத்தாளோ தன்னையொரு தென்னை என நினைத்தாளோ. இதழ்களை இதை கொண்டு மறைத்தாளோ 8 வயதினில் மலர்ந்தாளோ. கன்னியொருத்தி மடியில் காளையோடு வன்மயங்கி கதை கதையாய் சொல்ல வந்தான். கொத்துமலர் பூங்குழலை மெத்தை போலே கொண்டு வந்த வஞ்சி மகள் நெஞ்சின் மேலே. கொத்துமலர் பூங்குழலை மெத்தை போலே கொண்டு வந்த வஞ்சி மகள் நெஞ்சின் மேலே. மணி விழி மயங்கிட கிடந்தானோ மேனியை கை கொண்டு அளந்தானோ. கன்னியொருத்தி மடியில் காளையோடு வன்மயங்கி கதை கதையாய் சொல்ல வந்தான். காலை பொழுதும் விடிய காதல் முழுதும் முடிய சுவை சுவையாய் அள்ளி தந்தான். கன்னியொருத்தி மடியில் காளையோடு வன்மயங்கி கதை கதையாய் சொல்ல வந்தான். என்ன நடந்தது? ஏன் இப்படி ஓடி வர? இதென்ன கடமைக்கா வாழணுமா இல்ல காதல் ஆடிப்பார் நந்தவனமா? நீ என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா மணிவண்ணன் காஞ்சாம ஆடுறாங்களே அந்த காதல் நாடகத்தை சொல்றேன். காதல் நாடகமா? கொஞ்சம் அமைதியா இரு. அமைதி? ஏது அமைதி? லட்சியதாரத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறனா இந்த காட்சியை பார்த்து பார்த்து விரகதாபத்தால வெந்து போயிடும் போல் இருக்கு. என்னால தாங்கவே முடியல. பாத்தியா பார், நீயே பார். மணிவண்ணா, இதுதான் நீ கடமைக்காக பாடுபடுற அழகா மணிவண்ணா? கேளு, அப்படி கேளு. நான் கடமை எப்போதுமே மறந்தது இல்லையே. ஆஹா, காதல மறக்கலன்னு சொல்லு. தம்பி, ஒரு பெண்ணோட விளையாடுறது நீ காட்டு ஆர்வத்தை இந்த மண்ணோட விடுதலை காட்டல, தெரியுமா? தப்பு கணக்கு தம்பி. என் தேசபக்தியை பத்தி நானே விளக்கினா அது தப்பு வச்சு ஆயிடுமோன்னு பயப்படுறேன். வார்த்தையில மதுவை கலந்து மயக்கிற வித்தை உனக்கு கைவந்த கதை. இது நிரபராதிக்கு நீ பூசுகிற சாயம். ஆஹா, பொய்ய உழைக்க சொல்றதுனாலே அது உண்மையிடாது. பாபா மருது, பாலை போல பரிசுத்தமான என் தம்பி நெஞ்சில பொறாமைங்கிற நஞ்சு கலந்துருச்சு. என்ன செய்யறது? வசப்பாதே, இனிமே நீ போராட வேண்டிய எதிரி மாத்தாண்டன் இல்ல, மர்மதன். தம்பி, இப்படி எல்லாம் சொல்லாத என்ன சுடாதே. என் கடமை உணர்ச்சிக்கு களங்கம் கற்பிக்காதப்பா. மணிவண்ணா, பேசி என்ன புண்ணியம்? செயலால் அதை நிரூபிக்க முடியுமாங்கிறதான் கேள்வி. நிரூபிக்கிறேன். என் உள்ளமெல்லாம் நிறைஞ்சிருக்கிறது லட்சிய பசி. அதுக்கு முன்னால
காதல் கல்யாணம் இதெல்லாம் என் கால் தூசு. மருது, என் சபதம் நிறைவேற வரைக்கும் இனிமே இது மாதிரி கேளிக்கையில நான் ஈடுபடவே மாட்டேன். ஓஹோ, என் வாக்க மீறினதா நீங்க சந்தேகப்பட்டா கூட என்ன சவுக்கா அடிக்கலாம். சவுக்கடி மட்டும் போதாது, அடையாளம் என்றும் நிலைத்திருக்க பழுக்க காய்ச்சி இரும்பு கம்பியால் சூடு போட வேண்டும். நிபந்தனை மணிவண்ணனுக்கு மட்டுமல்ல, கரிகாலா உனக்கும் தான். ஏன், ஒரு உன்னதமான லட்சியத்துக்காக போராடும் நம் எல்லோருக்குமே பொதுவானது. யார் குற்றம் செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். சத்தியசிங்கம்.